எல்லாருக்கும் வணக்கம் மக்களே! எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எல்லாரும் நல்லா இருப்பீங்கன்னு நம்புறேன். நாம இந்த காணொளியில என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, 2026 சட்டப்பேரவைத் தேர்தல் தமிழ்நாட்டில நல்லபடியா நடந்து முடிஞ்சிருக்கு. இதுல தமிழக வெற்றிக் கழகம் வந்து தனிப்பெரும்பான்மையோட கட்சி வந்திருக்கு. ஸோ, அதுல வந்து பெரும்பான்மையை கொஞ்சம் நிரூபிக்க முடியாத காரணத்தினால, கூட்டணி கட்சிகளோட உதவியால இப்ப வந்து ஆட்சி அமைச்சிருக்காங்க. ஸோ, அந்த ஆட்சியில வந்து அதிகாரத்திலும், ஆட்சியிலும் பங்கு அப்படிங்கிற மாரி குடுத்திருக்காங்க. ரொம்ப நல்லது. சொன்னத காப்பாத்தியிருக்காங்க அப்படிங்கிறது தெரிஞ்ச விஷயம். திராவிட கட்சிகள் எப்படியெல்லாம் வாக்கு சதவீதங்கள் இழந்திருக்காங்க அப்படிங்கிற நம்ம முழு தொகுப்பு பார்க்க போறோம். வாங்க நிகழ்ச்சிக்கு போலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மக்களே. சப்ஸ்கிரைப் பண்ணி நோட்டிஃபிகேஷன் ஆன் பண்ணி வச்சுக்கோங்க. அந்த வகையில நம்ம திண்டுக்கல் மாவட்டம் பார்க்க போறோம். திண்டுக்கல் மாவட்டத்துல வேடச்சந்தூர் தேர்தல் முடிவு விவரங்கள் பார்க்கலாம். வேடச்சந்தூர் பொறுத்தளவுக்கு பார்த்தீங்க அப்படின்னா, ஆண்கள் 1,19,205 பேரும், பெண்கள் 1,24,566 பேரும், மூன்றாம் பாலினத்தவர்கள் 3 பேரும், ஆக மொத்தம் 2,43,774 பேரும் இந்த இடத்துல வாக்காளர்களா பதிவு பெற்றிருக்காங்க. 2026 வாக்குப்பதிவு பொறுத்தமட்டில் பார்த்தீங்க அப்படின்னா, 2,26,80 வாக்குகளும் 92.70% இந்த இடத்துல வாக்குகள் பதிவாயிருக்கு அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது. அந்த வகையில இந்த தொகுதியில திமுக தான் வெற்றி பெற்றிருக்காங்க. திமுக சார்பில் எஸ் காந்திராஜன் அப்படிங்கிறவர் போட்டிட்டு இருக்காரு. அவர் 37.50%, 84,948 வாக்குகளும் வாங்கியிருக்காரு. அடுத்து அதிமுக சார்பில் பார்த்தீங்க அப்படின்னா பிபிபி பரமசிவம் அவர் போட்டிட்டு இருக்காரு. அவர் பார்த்தீங்கன்னா 33.10%, 74,885 வாக்குகளும் வாங்கியிருக்காங்க அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது. அடுத்து தமிழக வெற்றிக் கழகம் சார்பில் டாக்டர் என் நாகஜோதி அவங்க போட்டிட்டு இருக்காங்க. அவங்க 25.10%, 56,804 வாக்குகளும் பெற்றிருக்கிறாங்க. அடுத்து நாம் தமிழர் கட்சி சார்பில் ஹுசைன் அவர் போட்டிட்டு இருக்காரு. அவர் 3.10%, 7,095 வாக்குகளும் பெற்றிருக்கிறாரு அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது. ஆக மொத்தத்தில் திமுகவோட வெற்றி வாக்கு வித்தியாசங்கள் 10,063 வாக்குகளும் 4.5% இருக்கு அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது. அந்த வகையில வேடச்சந்தூர் கடந்த தேர்தலில் எப்படிப்பட்ட வாக்குகளை வாங்கியிருக்கு அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். அந்த வகையில் டிஎம்கே தான் இந்த இடத்துல வந்து அதிக முறை வந்து இந்த இடத்துல வெற்றி பெற்றிருக்காங்க. ஏன்னா திமுக பொறுத்தவரையில் பார்த்தீங்க அப்படின்னா அந்த தொகுதி மிகப்பெரிய அளவில் ஒரு ஸ்ட்ராங்கான தொகுதியா இருந்திருக்கு. ஏன்னா செல்வி ஜெயலலிதா அவர்கள் மறைந்ததுக்கு அப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா வேடச்சந்தூர் பொறுத்தளவுக்கு திமுக பக்கம் மிகப்பெரிய அளவில் இந்த கடந்த 2 முறையும் போயிருக்கு அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது. ஏன்னா 2016 45.80% வாக்குகளா இருந்தது. அப்புறம் 50.80% மாறி இருக்கு. அப்புறம் 37.50 கடந்த தேர்தல் ஒப்பிடுறப்போ 9% வாக்குகள் பக்கமா இழந்திருக்கிறாங்க. இருந்தாலும் வெற்றி பெற்றிருக்கிறாங்க அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது. அடுத்து அதிமுக பொறுத்தமட்டில் பார்த்தீங்க அப்படின்னா, செல்வி ஜெயலலிதா அவர்கள் இருந்த காலகட்டத்தில், அந்த அம்மா இருந்த காலகட்டத்தில் இந்த இடத்துல வந்து ஏன்னா எனக்கு தெரிஞ்சு 133 சீட்ஸ் வந்து பண்ணாங்கன்னு நினைக்கிறேன் 2016ல். அதுவும் தனி கட்சி, அதாவது எந்த ஒரு கூட்டணி கட்சிகளோட இல்லாமல் ஒரே சின்னத்தில் வந்து அவங்க போட்டிட்டாங்க அப்படிங்கிறது நம்மளுக்கு தெரிஞ்ச விஷயம் தான். ஸோ அந்த அளவுக்கு வந்து இந்த தொகுதிகளில் வந்து அவங்க வந்து ஆளுமை செலுத்தியிருக்கிறாங்க. பட் ஆனால் எடப்பாடி அவர்கள் வந்ததுக்கப்புறம் இந்த தொகுதி அவங்க கைவிட்டு போயிருக்கு. ஸோ 26.87, 42.90, 45.13, 33.10 அப்படிங்கிற மாதிரி போயிருக்கு. அந்த 45.13 பார்த்தீங்க அப்படின்னா பாஜகவோட பாமகவோட அந்த கூட்டணிலாம் இருந்தாங்க அந்த 2024ல். ஸோ அவங்களும் இவங்களோட இணைத்திருக்கேன். ஸோ ஏன்னா அவங்களும் கூட்டணி கட்சிகளோட இந்த ஒரு இதுக்கு வருவாங்க அப்படிங்கிறதுக்காக போட்டிருக்கேன். ஏன்னா திமுக வந்து ஆளுமையோட இருக்கு. ஸோ அப்பயும் அதிமுகவும் வந்து கொஞ்சம் அந்த மாதிரி இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக போட்டிருக்கேன். ஸோ ஏன் 45% வாங்கினாங்களா, தனிச்சு போட்டிட்டு வாங்கினாங்களா அப்படிங்கிற ஒரு டவுட் வரக்கூடாது அப்படிங்கிறத நான் முன்னாடியே சொல்லிடுறேன். அடுத்து தமிழக வெற்றி கழகத்தை பொறுத்தளவுக்கு இது டெபிட் தேர்தல் காரணமாக 25.10% வாக்குகள் வாங்கி தொடங்கி வச்சிருக்காங்க. அடுத்து நாம் தமிழர் கட்சியை பொறுத்தளவுக்கு பார்த்தீங்க அப்படின்னா 0.5லேருந்து 3.10 முன்னேறி இருக்காங்க. பட் ஆனால் இடையில 8.47% வாக்குகளும் வாங்கியிருக்காங்க. ஏன்னா அவங்களுக்கு பொறுத்தளவுக்கு பார்த்தீங்க அப்படின்னா அவங்க அவங்களுக்கு இந்த தேர்தல் மிகப்பெரிய அளவில் வந்து ஒரு அவங்க தேர்தலோட இதில் வந்து முதல் சரிவை சந்திக்கிறாங்க. ஏன்னா எனக்கு தெரிஞ்சு நாம் தமிழர் பொறுத்த மட்டும் பார்த்தீங்க அப்படின்னா முதல் தேர்தலில் 1% வாங்கியிருந்தாலும், 2ஆம் தேர்தலில் 3% வாங்கியிருந்தாலும், 4ஆம் தேர்தலில் 8% வாங்கியிருந்தாங்க. ஸோ அதை நம்ம அதையும் சொல்லணும். ஏன்னா இந்த இடத்துல வந்து 8% வாக்குகள் வந்து ஒரு தனி கட்சிக்கு எந்த ஒரு கூட்டணியும் இல்லாமல் புது கட்சி அப்படி வாங்கினதுங்கிறது அந்த பிரேக்கை வந்து தமிழக வெற்றி கழகம் வந்து 34% வாங்கியிருக்கேன், 35% வாங்கியிருக்கேன் அப்படிங்கிறத பாஸ் பண்ணி உள்ள வந்துட்டாங்க. அடுத்து ஆத்தூர் தேர்தல் முடிவுகள் பார்த்துடலாம். ஆத்தூர் பொறுத்தளவுக்கு பார்த்தீங்க அப்படின்னா திண்டுக்கல்ல ஒரு ஆத்தூர் இருக்கு. ஆண்கள் 1,28,041 பேரும், பெண்கள் 1,33,777 பேரும், மூன்றாம் பாலினத்தவர்கள் 25 பேரும், ஆக மொத்தம் 2,61,843 பேரும் இந்த இடத்துல வாக்காளர்களா பதிவு பெற்றிருக்காங்க. 2026 வாக்குப்பதிவு பொறுத்தவரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா 2,36,377 பேரும், 90.30% இந்த இடத்துல வாக்குகள் பதிவாயிருக்கு அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது. அந்த வகையில் இந்த தொகுதியோட மிகப்பெரிய ஆளுமையா இருக்கிற பெரியசாமி அவர்கள் தான் வெற்றி பெற்றிருக்கிறாரு. அவர் பார்த்தீங்கன்னா திமுக சார்பில் போட்டியிட்டு வெற்றி பெற்றிருக்காரு. அவர் திமுக சார்பில் பெரியசாமி அவர்கள் போட்டியிட்டு 44.80%, 1,06,240 வாக்குகளும் பெற்றிருக்கிறாங்க. அடுத்து நாம் தமிழக வெற்றி கழகம் சார்பில் என் கலைச்செல்வி அவங்க போட்டிட்டு இருக்காங்க. அவங்க 35.40%, 83,822 வாக்குகளும் பெற்றிருக்கிறாங்க. அடுத்து அதிமுக சார்பில் ஏ விஸ்வநாதன் அவர் போட்டிட்டு இருக்காரு. அவர் 13.70%, 32,477 வாக்குகளும் பெற்றிருக்கிறாங்க. அடுத்து நாம் தமிழர் கட்சி சார்பில் சைமன் ஜஸ்டின் அவர் போட்டிட்டு இருக்காரு. அவர் 4.2%, 9,000
9,946 வாக்குகளும் பெற்றிருக்கிறாங்க அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது. ஆக மொத்தத்துல திமுகவோட வெற்றி வாக்கு வித்தியாசங்கள் 22,328 வாக்குகளும் 9.5% இருக்கு அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது. எனக்கு தெரிஞ்சு பெரியசாமி அவர்கள் வந்து திமுகல மிகப்பெரிய பழம்பெரும் அரசியல்வாதிகள்ல ஒருத்தர். ஸோ அவரும் பார்த்தீங்க அப்படின்னா மிகப்பெரிய அளவுல வந்து வாக்குகள வந்து வாங்கிட்டு தான் இருந்திருக்காரு. எந்த ஒரு இடத்தையும் இந்த இடத்த வந்து அவர் கிட்டத்தட்ட ரொம்ப வருஷமா ஹோல்ட் பண்ணி வச்சிருக்கிறாரு. ஆனா தமிழக வெற்றி கழகம் வந்து இந்த தடவ கிட்டத்தட்ட 10% நெருங்கிட்டாங்க. ஏன்னா அதிமுக கூட இந்த இடத்துலலாம் அப்படி நெருங்காதுங்க மக்களே. ஏன்னா அதிமுகவ பொறுத்தமட்டிலும் பார்த்தீங்க அப்படின்னா அந்த அந்த இந்த இந்த ஸ்டேஜுக்கு வந்து அதிமுக வராது. இந்த பெரியசாமி அவர்களோட கோட்டைய வந்து தகர்க்கிறது ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு. பட் அது வந்து தமிழக வெற்றி கழகம் வந்து கொஞ்சம் நெருங்கியிருக்கிறாங்க அப்படிங்கிறது. ஏன்னா ரொம்ப பயம்லாம் காட்டல. ஆனா சற்று பயம் தானே. அத வந்து கண்டிப்பா வந்து தமிழக வெற்றி கழகம் வந்து திமுகவுக்கு இந்த தேர்தல்ல மிகப்பெரிய ஆ ஒரு சின்ன அச்சத்த குடுத்துருக்காங்க அப்படிங்கிறதுல எந்த ஒரு ஐயமும் இல்ல. அந்த வகையில டிவிகே பொறுத்தமட்டிலும் 35.40%ம் ஏடிஎம்கேவை பொறுத்தமட்டிலும் பார்த்தீங்க அப்படின்னா, அவைங்க அம்மா ஜெயலலிதா அவர்கள் இருந்த காலகட்டத்திலேயே 42.50% கிட்டத்தட்ட வெற்றி வாக்கு வித்தியாசங்களே 13% இருக்கு அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம். ஏன்னா 2011ங்கிறது இது திமுகவோட கருப்பு ஆண்டு காலம்னு சொல்லலாம். அந்த இடத்துலயே பார்த்தீங்க, அந்த இடத்துல இந்த ஆத்தூர்ல அவர் வெற்றி பெற்றிருக்காரு பெரியசாமி அவர்கள். அந்த அளவுக்கு வந்து இந்த தொகுதி அவரோட மிகப்பெரிய இன்றியமையாத ஒரு தொகுதியா இருக்கு. ஸோ அத பீட் பண்றதுங்கிறது மிகப்பெரிய அளவுல கஷ்டமா அதிமுகவுக்கு இருந்திருக்கு. டிவிகேக்கும் அதே நிலைமை தான். பட் ஆனா கொஞ்சம் நெருங்கியிருக்காங்க அப்படிங்கிறதுல எந்த ஒரு ஐயமும் இல்ல. ஏன்னா கடந்த தேர்தல் ஒப்பிடுறப்ப திமுகவ பொறுத்தமட்டிலும் பார்த்தீங்க அப்படின்னா, 2024 தேர்தல்ல 66% வாங்கியிருக்காங்க. 2026ல 22% வாங்கியிருக்காங்க. 44% வாங்கியிருக்காங்க. கிட்டத்தட்ட 22.03% இழந்திருக்காங்க அப்படிங்கிறது தெரியுது. இன்னும் வந்து 9% இழந்தாங்க அப்படின்னா வந்து டிவிகே உள்ள வந்துருவாங்க. ஏன்னா டிவிகே எத்தனை பர்சன்டேஜ் வாங்கினாங்களோ அந்த தமிழ்நாடு லெவல்ல வாங்கின பர்சன்டேஜை கண்டிப்பா வந்து ஹோல்ட் பண்ணி வச்சிருக்காங்க. ஸோ திமுகவோட கோட்டை வந்து மிகப்பெரிய அளவில் வந்து ஒரு தகர்ந்துருமா அப்படின்னு சொல்ல முடியாது. பட் ஆனா ஆட்டம் காணுது அப்படிங்கிறத நம்ம வந்து உறுதியா சொல்லலாம். அடுத்து தாம் தமிழர் கட்சியை பொறுத்தளவுக்கு பார்த்தீங்க அப்படின்னா 2014 0.50% இருந்தது. அப்படியே 5.36, 2021 7.5, 2024 9.40 அப்படிங்கிறது உயர்ந்து கொண்டே போயிருக்கிறாங்க. பட் ஆனா 2026ல 4.2 கிட்டத்தட்ட 5.20% வாக்குகளை இழந்திருக்கிறாங்க அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது. ஏன்னா எனக்கு தெரிஞ்சு அவங்க மூவபிள்ல தான் இருந்தாங்க இத்தனை நாள். அது அப்படியே வந்து கொஞ்சமா குறைஞ்சுக்கிட்டு இப்போ வந்து ஒரு சின்ன வட்டத்துல வந்து நின்னுட்ட மாரி ஆயிருக்கு. ஸோ பார்க்கலாம் அது எந்த மாரி எப்படி ரெக்கவர் பண்ண போறாங்க. ஏன்னா சீமான் அவர்கள பொறுத்தளவுக்கு பார்த்தீங்க அப்படின்னா, மிகப்பெரிய அளவுல வந்து ஒரு ரிவல்யூஷன் பண்ணணும் அப்படிங்கிறத அவரும் யோசிச்சு பண்ணியிருக்காரு. பட் ஆனா மக்கள் வந்து எங்களுக்கு எப்படி சொல்றது? நல்லவர்கள விட வல்லவர்கள் தேவை அப்படிங்கிறது கூட யோசிச்சிருக்கலாம். ஸோ அதனால வல்லவர்களான தமிழ் வெற்றி கழகத்தை தேர்ந்தெடுத்திருக்கிறாங்கன்னு நெனைக்கிறேன். அந்த வகையில அடுத்தது திண்டுக்கல் தேர்தல் முடிவுகள பார்த்துடலாம். திண்டுக்கல்ல பொறுத்தளவுக்கு பார்த்தீங்க அப்படின்னா, ஆண்கள் 1,18,302 பேரும், பெண்கள் 1,23,577 பேரும், 3ஆம் பாலினத்தவர்கள் 47 பேரும், ஆக மொத்தம் 2,41,926 பேரும் வாக்காளர்களா பதிவு பெற்றிருக்கிறாங்க. 2026 வாக்குப்பதிவு பொறுத்தமட்டிலும் பார்த்தீங்க அப்படின்னா, 2,11,191 வாக்குகளும் 87.30% இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமா இருக்கு. அந்த வகையில இந்த இடத்துல திமுக தான் வெற்றி பெற்றிருக்காங்க. திமுக சார்பில ஐபி செந்தில்குமார், அதாவது இப்ப பார்த்தோம்ல, ஆத்தூருக்கு முன்னாடி பார்த்தோம்ல, அவரோட மகன் தான் இவரு. ஸோ செந்தில்குமார் அவர்கள் பழனியில தான் போட்டியிடுவாரு. இந்த தடவ வந்து அப்படியே மாற்றி போட்டிட்டு இருக்காங்க. ஏன்னா திண்டுக்கல்ல தான் வந்து சிபிஐ போட்டியிடும். எப்பயுமே திமுக கூட்டணியில. இப்போ வந்து பழனிக்கு கொடுத்துட்டு திண்டுக்கல்ல இவங்க வாங்கியிருக்காங்க. ஸோ அதுவும் திண்டுக்கல் சீனிவாசன் அவர்களை எதிர்த்து போட்டியிட்டு மிகப்பெரிய வெற்றியை பதிவு செஞ்சிருக்காரு மக்களே. அவருக்கு எகெய்ன்ஸ்டா அந்த வகையில பார்க்குறப்ப செந்தில்குமார் அவர்கள் 35.10%, 74,489 வாக்குகளும் பெற்றிருக்கிறாங்க. அடுத்து நாம் தமிழக வெற்றி கழகம் சார்பில நசீர் ராஜா அவர் போட்டிட்டு இருக்காரு. அவர் 34.60%, 73,358 வாக்குகளும் பெற்றிருக்கிறாங்க. அடுத்து அதிமுகவுல திண்டுக்கல் சீனிவாசன் அவர்கள் போட்டிட்டு இருக்காரு. அவர் 25.50%, 53,986 வாக்குகளும் பெற்றிருக்கிறாங்க. அடுத்து நாம் தமிழர் கட்சி சார்பில முத்தரசி அவங்க போட்டிட்டு இருக்காங்க. 3.4%, 7,299 வாக்குகளும் பெற்றிருக்கிறாங்க. ஆக மொத்தம் திமுகவோட வெற்றி வாக்கு வித்தியாசங்கள் 1,131 வாக்குகளும் 0.5% தான். கிட்டத்தட்ட பக்கத்துக்கால நெருங்கிட்டாங்க மக்களே. அந்த அளவுக்கு வந்து ஒரு எனக்கு தெரிஞ்சு பார்த்தீங்க அப்படின்னா, இன்னொரு 1000 வாக்குகள் தான் வெற்றி. ஏன்னா இவரெல்லாம் மிகப்பெரிய அளவுல வந்து ஒரு ஆளுமை மிக்க தலைவர்கள்ல ஒருத்தர். ஸோ பெரியசாமி அவர்களோட மகன் அப்படிங்கிற காரணத்தினாலே திண்டுக்கல் மிகப்பெரிய அளவுல வந்து இவரோட கண்ட்ரோல்ல இருக்கு. ஸோ அப்பயுமே இந்த கண்ட்ரோலையே வந்து பிரேக்கபிள் பண்றதுக்கு பக்கத்து கால டிவிக்கு வந்திருக்கு அப்படிங்கிறப்போ, இனிமேல் வந்து சற்று காலங்கள் வந்து கொஞ்சம் தமிழக வெற்றி கழகத்து மேல மிகப்பெரிய கண்ணு வைத்திருக்கணும் அப்படிங்கிறத வந்து திமுக உணர்ந்திருப்பாங்க அப்படிங்கிறதுல எந்த ஒரு ஐயமும் இல்ல. அந்த வகையில திண்டுக்கல்
திண்டுக்கல் கடந்த 5 தேர்தல்ல எப்படிப்பட்ட வாக்கு சதவீதங்கள் கடந்து வந்திருக்கு அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். திண்டுக்கல்ல பொறுத்தளவுக்கு பார்த்தீங்க அப்படின்னா, டிஎம்கே தான் எப்பயுமே வந்து கொஞ்சம் முன்னிலையில இருக்கிறாங்க. ஆனா ஏடிஎம்கே வந்து போன தடவ வந்து ஏன்னா ஏடிஎம்கே தான் முன்னாடில இருக்காங்க. டிஎம்கே வந்து இந்த இடத்துல வெற்றி பெறுவதுங்கிறது மிகப்பெரிய அளவுல அரிதா இருந்துச்சு. பட் ஆனா அதெல்லாம் வந்து அதான் சொல்றேன்ல, ஊத்தங்கரையில வந்து அதிமுக மிகப்பெரிய அளவுல ஸ்ட்ராங் மக்களே. ஆனா அந்த இடத்துல திமுக ஜெயிச்சிருக்கு. அப்ப காரணம் யாருன்னு பாருங்க. தமிழக வெற்றி கழகம் உள்ள வந்தங்காட்டி இந்த இடத்துல வந்து திராவிட கட்சிகள் மிகப்பெரிய அளவுல வந்து ஒரு சலனம் மிகப்பெரிய அளவுல அவங்களுக்குள்ளேயே மிகப்பெரிய அளவுல ஒரு மாற்றம் ஏற்பட்டிருக்கு அப்படிங்கிறப்போ, அது கொஞ்சம் நம்ம யோசிச்சு பார்த்து தான் ஆகணும். ஏன்னா, எனக்கு தெரிஞ்சு திமுக வெற்றி பெற வேண்டிய இடத்துல அ தி தமிழக வெற்றி கழகமும், தமிழக வெற்றிக் கழகம் வெற்றி பெற வேண்டிய இடத்துலலாம் திமுக, அதிமுகவும் வெற்றி பெற்றிருக்காங்க. தமிழக வெற்றிக் கழகம்லாம் அந்த இடத்துல வெற்றி பெறுவது கடினம். அந்த இடத்துல எல்லாம் திமுக, அதிமுக வெற்றி பெற்றிருக்காங்க. ஸோ சிட்டி பேஸ்டு பீப்பிள்ஸ்லாம் வந்து தமிழக வெற்றிக் கழகத்துக்கு மிகப்பெரிய அளவுல ஒரு வாக்குகளை இறைச்சிருக்காங்க. அடுத்து தமிழக வெற்றிக் கழகத்தை பொறுத்தளவுக்கு 34.60% வாக்குகள் வாங்கி தொடங்கி வச்சிருக்காங்க. ஏடிஎம்கே ஏடிஎம்கே கூட்டணியை பொறுத்தளவுக்கு இந்த தொகுதி மிகப்பெரிய அளவுல எங்களுக்கு ஒரு ஸ்ட்ராங்கா இருந்துச்சு மக்களே. அது 2024 தேர்தல்லயே தெரிஞ்சிருக்கு. ஏன்னா, திண்டுக்கல் சீனிவாசன் அவர்கள் வந்து 2021 48.20% வாங்கி மிகப்பெரிய வெற்றியை பதிவு செஞ்சிருக்கிறாரு. பட் ஆனா அதுக்கப்புறம் நடந்த 2024 தேர்தல்ல அது வந்து அ இந்த இடத்துல வந்து ஏடிஎம்கேவாலயும் முடியல. பிஎம்கே பாட்டாளி கட்சி இந்த இடத்துல கிடையாது. அதிகமா அந்த வாக்குகள் கிடையாது. அதே வந்து பாஜகவுக்கும் இந்த இடத்துல வாக்குகள் கிடையாதுங்கிறது மிகப்பெரிய அளவுல வந்து அது உணர்த்தியிருக்கு. 31.63% தான் வாங்கியிருக்காங்க. கடந்த தேர்தல் ஒப்பிடுறப்ப அதிமுகவுக்கு 6.13% தான் இழப்பா இருந்தாலும், ப்ரீவியஸ் தேர்தல் ஒப்பிடுறப்ப 23% இழந்திருக்காங்க அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது. ஸோ அதெல்லாம் வந்து ரெக்கவர் பண்றதுங்கிறது மிகப்பெரிய அளவுல ஏன்னா உட்கட்சி பூசல் மிகப்பெரிய அளவுல வந்து ஒரு தலைவிரித்து ஆடும் கோலம் வந்து அதிமுகல நடந்துகிட்டு இருக்கு. அதை எப்படி எடப்பாடி அவர்கள் வந்து சமாளிச்சு இவங்களெல்லாம் வந்து ஒரு கரை சேர்க்க மிகப்பெரிய அளவுல அவர் போராடுவாரு அப்படிங்கிறதுல எந்த ஒரு ஐயமும் இல்ல. பார்க்கலாம் அது எந்த அளவுக்கு எப்படி இருக்க போகுது, என்ன பண்ண போறாங்க அப்படிங்கிறத நம்ம பொறுமையா பார்க்கலாம். அடுத்து நாம் தமிழர் கட்சியை பொறுத்தளவுக்கு அவங்கள பொறுத்தளவுக்கு 1.2%லேருந்து 9.35% வந்து கடந்த 8 ஆண்டுகள்ல கிட்டத்தட்ட 2016லேருந்து 2024 வரைக்கும் அவங்க கொண்டாந்துருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா அந்த 2024 தேர்தல் 10வது ஆண்டுல 3.4 மாறி இருக்கு. அதுக்கு காரணம் நம்மளுக்கு சொல்ல தேவையில்லை தமிழக வெற்றி கழகம் தான். ஸோ அந்த அளவுக்கு இவங்கள்ட்ட இருக்கிற வாக்குகளை கிட்டத்தட்ட 70% வாக்குகளை வந்து இங்க எடுத்திருக்காங்க. நீங்க நல்லா யோசிச்சு பார்த்தீங்கன்னா தெரியும். திமுக இருந்து 23%, அதிமுக இருந்து 6%, நாம் தமிழர் இருந்து 5% எடுத்திருக்காங்க. அப்ப நினைச்சு பாருங்க 23, 6, 7, 10 கரெக்டா போச்சு. 34% வந்து இங்க இருந்து எடுத்திருக்காங்க. ஸோ எந்த ஒரு புதிய ஓட்டுகளும் வந்து தமிழக வெற்றி கழகத்துக்கோ இல்ல அந்த அந்த தொகுதியில விழுகிற மக்களே அதிமுக, திமுக, நாம் தமிழர் இந்த 3 ஏன்னா நாம் தமிழர் என்ன இணைச்சிட்டு இருக்கேன் அப்படின்னா, அவங்களும் அந்த இடத்துல மிகப்பெரிய அளவுல இழப்பு ஏற்பட்டிருக்கு. அவங்களும் அதை யோசிச்சு தான் பண்ணியிருப்பாங்க. ஸோ அவங்களும் அதை தெரிஞ்சுக்கணும். ஏன்னா கிட்டத்தட்ட 4% பீப்புள்ஸ் வந்து அவங்களுக்கு வாக்களிச்சிருக்கு. ஏன்னா 4ஆம் இடங்கிறது 4%ங்கிறப்ப அவங்க நம்ம கன்சிடர் பண்ணி தான் ஆகணும். எனக்கு தெரிஞ்சு அந்த 4% மிகப்பெரிய அளவுல ஒரு டிஃபெக்ட்டா இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் வருங்காலத்துல இருக்கும். ஸோ சீமான் அவர்கள் மிகப்பெரிய அளவுல வந்து அதுக்கு மேல ஒரு 10, 15, 20 ஏன் 50% கூட ஹோல்ட் பண்ண வாங்குறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. பார்க்கலாம் அது எப்படி எப்படி நடக்க போகுது, என்ன பண்ண போறாங்க அப்படின்ட்டு. இந்த காணொலி உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நினைக்கிற மக்களே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. உங்களுக்கு தேவையான அனைத்து இன்ஃபர்மேஷன் அரசியல் சம்மந்தப்பட்டதோ, இல்ல ஹெல்த் சம்மந்தப்பட்டதோ, இல்ல ஸ்டாக் மார்க்கெட் எந்த இடத்துல டேட்டான்னு இருக்கோ அந்த இடமெல்லாம் நம்ம இருப்போம். கண்டிப்பா நீங்க எங்களோட இணைந்திருங்க. நன்றி, வணக்கம்.